NCS Tamil BGM. ஸோ இந்த நாள் ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. இட்ஸ் 6th டே. ஸோ அந்த செய்திக்கு உள்ளாக போகிறதுக்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் சில அறிக்கைகளை செய்து விட்டு நம்ம அப்படியே கிராஸ் ஆகி போவோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? மை காட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் காட். சொல்லுங்க பார்க்கலாம். மை காட் is a supernatural God. I believe in supernatural. I am a supernatural creation. Hallelujah. என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இயற்கையாய் நடக்கும் என்பதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலும் சகல அபிச்சையும் யாரை தேடுகிறது? உன்னையும் உன் குடும்பத்தாரையும் அல்லவா? எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் இப்போ நாம் எதையோ தேடி வந்தாலும் வேதம் சொல்லுது உன்னைய தேடிட்டு கொள்ள பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஹல்லேலூயா. நாம் எதையோ தேடி வந்திருக்கலாம் பாருங்க. ஆனால் நான் சொல்லட்டா, உங்களை சில லட்சக்கணக்கான பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்கிற போது கொஞ்சம் மிகையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் மிகையாக பேசப்படுதோ அதெல்லாம் சுவிசேஷங்களாக இருக்கிறது. எதெல்லாம் நம்ம திராணிக்கு மிஞ்சினதாக பேசப்படுதோ அதுதான் சுவிசேஷம். அதுதான் நற்செய்தி. என் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட பேசினா அது நற்செய்தி கிடையாது. என் கெப்பாசிட்டிக்கு மிஞ்சி எது பரத்திலிருந்து உண்டாகுதோ அதுதான் சுவிசேஷமா இருக்குது. அதுதான் பரலோகத்தினால பாசிபிளா இருக்குது. அதெல்லாம் கர்த்தரால் ஆகிற காரியமா இருக்குது. ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் எனக்காக வெயிட் பண்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே லட்சக்கணக்கான ஜனங்கள் எனக்காக வெயிட் பண்றாங்க. பார்த்தா சவுல் போகும்போது கழுதை மேய்க்கிறவனா போறான் பாருங்க. தொலைச்ச கழுதையை தேடிட்டு போறான். அப்போ சாமுவேல் எதிர்பட்டு அவனுக்கு சொல்றான், நீ கழுதையை தேடிட்டு இருக்க, இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசமே, ஒரு பெரிய ஜனக்கூட்டமே உன்னையும் உன் குடும்பத்தை தான் தேடிட்டு இருக்குது, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். நான் அதே வார்த்தையை தீர்க்கதரிசியா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்திய தேசமும் நீங்க எந்த தேசத்துல இருக்கீங்களோ அந்த தேசமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நீங்க உங்க காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இதே நேரத்துல உங்க காரியமும் உங்களுக்கு அகப்படும். தேவன் உங்களுக்காக வைத்திருந்த காரியங்களும் உங்களுக்கு அகப்படும். ஹல்லேலூயா. இந்த 6 நாள் என்ன நடந்திருக்கிறதுனா, ஐ ஃபீல் இட். ஒரு ப்ரொஃபெட்டிக் அட்மாஸ்பியர் உங்க வாழ்க்கையில கிராஸ் ஆகி வெளியில வந்திருக்குது. தீர்க்கதரிசியின் கூட்டத்திற்குள்ள சவுல் உள்ள வந்துட்டு வெளியில வரான் பாருங்க. இஸ்ரவேலுக்கே முதல் ராஜா ஃபார்ம் ஆயிட்டான். இஸ்ரவேலுக்கே முதல் ராஜா உண்டாயிட்டான் பாருங்க. நான் சொல்றேன், இந்த தீர்க்க தரிசன கூடுகையில் இந்த 6 நாட்கள்ல ஒரு அட்மாஸ்பியர் உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியாமலே இறங்கி இருக்குது. நீங்க ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா ஒரு தீர்க்க தரிசன அட்மாஸ்பியர் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி இருக்குது. இதில் கிராஸ் ஆகி நீங்க வெளியில வரும்பொழுது இதுவரைக்கும் உங்க ஜெனரேஷன்லேயே நடக்காத சில காரியங்கள் நடக்க போகுது. உங்களுடைய வம்சத்திலேயே பார்த்திராத ராஜாக்கள் உங்கள் மூலியமாய் எழும்ப போறாங்க. முதல் கிங்ஷிப்பே அங்க இருந்தா வெளியில வருது. முதல் ராஜரீகமே அங்க இருந்தா வெளியில வருது பாருங்க. ஹல்லேலூயா. 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 வழக்கமா என்னுடைய வேதத்தையும் சரி நிதர்சன வாழ்க்கையிலையும் சரி நான் அனுபவிச்ச காரியங்களை உங்களோட ஷேர் பண்றேன். என்னால் தாங்க முடியாத ஒரு மகிமை என் மேலே இறங்குச்சுன்னா எனக்கு ஃபீவர் வந்துடும். நான் ஆபிரகாம் சார்ல்ஸ் அந்த மீட்டிங்லாம் அடிக்கடி முடிச்சுட்டு போகும்போது அவர் தம்பா கிளம்பி போயிடுவார். பார்த்தா நான் காய்ச்சலில் கிடப்பேன். அப்போ அண்ணன் ஒரு நாள் மீட் பண்ணும்போது சொன்னாங்கன்னா, நீங்கள் முடிச்சுட்டு சந்தோஷமாக போயிடுறீங்க, அடுத்த 2 நாள் எனக்கு ஃபீவராக இருக்குதுண்ணே, அது என்னன்னே புரியலை அப்படின்னோடனே அவர் எனக்கு சொன்னார், பவுல் தேவனால் சந்திக்கப்படும் பொழுது சரீரத்தில் சின்ன ஒரு பாதிப்பு உண்டாகுது. அந்த மகிமை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால சரீரத்தில் ஒரு பாதிப்பு வருது. ஸோ எனக்கும் அது மாதிரிலாம் நடக்கும். எனக்கும் சமயத்தில் ஃபீவர் வரும். என்னால் தாங்கி கொள்ள முடியாத ஒரு மகிமை என் மேலே இறங்குனுச்சுன்னா என் சரீரத்தில் அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இது நீ காய்ச்சல் நினைக்காத, இது ஒரு சைன் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்னைக்கு நேரத்தெல்லாம் எனக்கு அந்த ஃபீவர் எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அப்போவே நான் உணர்ந்துட்டேன், ஒரு ப்ரொஃபெட்டிக் அட்மாஸ்பியர் இந்த கூட்டத்தில் ரிலீஸ் ஆகிருக்குது. இதில் இதுவரைக்கும் உங்கள் சந்ததிகளில் நீங்கள் பார்த்திராத சில அற்புதங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. மோராபா சந்தாலாபா பழமொழியே உருவாகுது பாருங்க. இவனும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனா, கழுத மேய்க்கிற வயலுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு பழமொழியே வச்சுட்டாங்க. கழுத மேய்க்கிற வயலுக்கு இவ்வளோ அறிவா அப்படிங்கிறது பழமொழி ஆகிட்டு அப்படின்னு இருக்குது பாருங்க. சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனா அப்படின்னு ஊர் முழுக்க பழமொழியாகவே மாறிடுச்சான் பாருங்க. நான் சொல்றேன், சில ப்ராவெர்ப்ஸே உங்ககிட்ட இருந்து ஃபார்ம் ஆக போகுது. உங்க குடும்பத்திலிருந்து
பழமொழிகள் உண்டாக போகுது. திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு நடந்துதான் கல்யாணங்கிறதுலாம் எப்படிப்பட்ட பழமொழி பாருங்க. பார்க்க திண்ணையில உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தது, என்னடா புசுக்குன்னு கல்யாணம் ஆகிட்டு பழமொழி ஃபார்ம் ஆகுது. நான் சொல்றேன், இவரே தொடர்ச்சதை தேடிக்கிட்டு இருந்தாரு, பார்த்தா இவர் பலருடைய தேடுதலுக்கு இவர் காரணமா இருக்கிறாரு அப்படிங்கிறது பழமொழியாய் மாறப்போகுது, பழமொழியாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. வெறுங்கையாய் உங்களை அனுப்பாத தேவன், வெறுங்கையாய் மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்திற்கும் அவனுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த 6 நாட்களும் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்களே, நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன், ஒரு பெரிய பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. சும்மா தேவன் வழி நடத்தி கொண்டு வரல, சும்மா கழுத தொலையல, அங்க ஒரு என்கவுண்டர் நடக்கணுங்கிறதுக்காக இது நடந்திருக்குது. சும்மா நீங்க இந்த மீட்டிங்ல வந்து உட்காரல, ஏதோ நட்பின் ரீதியா வந்து உட்காருவோம்னு சொல்லி நீங்க வந்து உட்காரல, பழக்கமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உட்காரல. இன்னைக்கு ஒரு என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில சந்திக்கணுங்கிறதுக்காக தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இங்க கூட்டு வச்சு உட்கார வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை உங்க காதுல விழ வைத்திருக்கிறார். உங்க சூழலை மாற்றும்படியாக அவர் உட்கார வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்கும்படியாக தேவன் உட்கார வைத்திருக்கிறார். ராஜாக்கள் உங்களிடத்திலிருந்து எழும்பும்படிக்கு தேவன் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். I believe it. I believe it. I believe it. மோரபா சந்தலபா தகமட ரதலபா ஷியந்தலபா தகமட ரதலபா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க போகுது, சம்பவிக்க போகுது, சம்பவிக்க போகுது. எல்லாரும் சொல்லுங்க, சம்பவத்தை பார்க்க போறேன், சம்பவத்தை பார்க்க போறேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்திராத சம்பவங்களை நான் இனி பார்க்க போறேன். ஆமா, இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க, எப்பவுமே முடிவல்ல, அப்பதான் ஒரு பெரிய துவக்கமே உண்டாகும். பாருங்க, தேவன் 6ஆம் நாள்ல பயங்கரமான சில விஷயங்களை செய்கிறாரு. மற்ற 5 நாட்களும் உட்காந்து அவர் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இவர்? அங்கே போய் தண்ணியை பிரிஞ்சிருங்காரு, சூரியனை உண்டு பண்ணுறாரு, சந்திரனை உண்டு பண்ணுறாரு, அங்கே வெளிச்சம் வருது, புல்லு பூண்டுலாம் முளைக்கிட்டுங்கிறாரு, பறவைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மீன்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, செடி கொடிகளெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கிறாரு. என்னெல்லாமோ உட்காந்து ஒரு ஃபார்மர் வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. 5 நாள் மனுஷன் உட்காந்து என்னடா பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஏன் பண்றாரு இவ்வளவு 5 நாளும் உட்கார்ந்து இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு காரியத்தை செய்ததுக்கான ஒரு விஷயம் 6ஆம் நாள்ல தான் தெரியவே வருது. ஏன் 5 நாள் இவர் ஒர்க் பண்ணாருன்னா, 6ஆம் நாள்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த 6ஆம் நாள்ல வரக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 6ஆம் நாள்ல கிரியேட் பண்ணக்கூடிய ஒருத்தனுக்காக தான் இந்த 5 நாளும் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த 6ஆவது நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த 5 நாட்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், மலைகள், இயற்கைகள், திரளான காரியங்கள், பியூட்டிஃபுல்லான விஷயங்கள், பொண்ணு வெள்ளி, இதெல்லாம் தேவன் உள்ள வைத்ததுக்கான காரணமே 6ஆம் நாள்ல இதெல்லாம் ஒட்டு மொத்தமாய் ஒருத்தன் ஆளும்படியா வரப்போறான். எப்படி வந்து பிறக்க போற பிள்ளைகளுக்காக இப்பவே ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோமோ, பிறக்க போற பிள்ளைகளுக்காக இப்பவே எப்படி காசு சேர்த்து வைக்கிறோமோ, பிறக்க போற பிள்ளைகளுக்காக எப்படி இப்பவே சில காரியங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோமோ, வீட்டை மாத்திடுவாங்க, சின்ன ரூமா இருக்குது, பிள்ளை வந்துட்டுனா நம்மளுக்கு கஷ்டமா இருக்க கூடாது, அது ஓடி ஆடி விளையாட முடியாத இடம் வேணும் அப்படிலாம் எப்படி பக்காவா பிளான் பண்றோமோ, அதோடைய திருமண வயது வரைக்கும் தேவையானதெல்லாம் பிளான் பண்றாங்க பாருங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க, இன்சூரன்ஸ் போட்டு வைக்காங்க. பிறக்கிறதுக்கு முன்பதாகவே எந்த ஸ்கூல்ல சேர்க்கணுங்கிறதெல்லாம் இந்திய பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க பாருங்க. தேவன் அதெல்லாம் விட ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. ஒரு குடும்பத்திற்காக உட்கார்ந்து 4 ஆறுகளை உண்டு பண்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உலகமே ஒரு குடும்பத்திற்காக உண்டாக்கப்படுது பாருங்க. நான் சொல்றேன், அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறுவதில்லை. உங்களுக்காக புதிய உலகத்தையே அவர் சிருஷ்டிப்பார். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. மலை போல நான் நம்பி இருந்த காரியங்கள் விலகி போனாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. தேவன் புதுசா ஒரு உலகத்தை உண்டு பண்ணி அதுல ஒரு மலையை வச்சு என் கையில தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Believe it and receive it in the name of Jesus. Believe it, receive it. சொல்லுங்க, எனக்காக புதிய உலகத்தை உண்டு பண்ணுவார். இப்ப ஆதாம் வந்து கிரியேட் ஆகி உலகத்துல வந்து பார்க்கும்போது பார்க்குறான் பாருங்க. அப்போதான் இந்த பாட்டு வருது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஒரு மனுஷன் தனியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. சமயத்துலலாம் குற்றாலத்துக்கு போவோம் பாருங்க, அன்சீசன் டைம்ல திடீர்னு அங்கே தண்ணி வரும். எப்போ பார்த்தா நாங்கள் மட்டும் தனியாக நின்று குடிச்சிக்கிட்டு இருப்போம். ஆஹா, ஒட்டுமொத்த அறிவி என் ஒரு குடும்பத்துக்காக விழுதலா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. தேவன் ஒரு மனுஷனை உண்டாக்கும் போதே ஆச்சரியத்துல தான் முதல்ல உண்டாக்கவே செய்யறாரு. வா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில விடியும் போதே ஆச்சரியங்கள் காத்திருக்கும், விடியும் போதே பிரம்மாண்டங்கள் காத்திருக்க போகுது.
விடியும் போதே பூரிப்பு காத்திருக்க போகுது. எத்தனையோ நாள் டயர்டா நீங்க எழுந்திருக்கீங்க, நீ ஏன்டா விடியுது அப்படின்னு சொல்லி நீங்க எழுந்திருப்பீங்க. எத்தனையோ நாள் இந்த நாளை எப்படியாவது ஸ்கிப் பண்ணி போயிடணும்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இனி வருகிற ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு வாட்ட வாழ்வுயா அப்படின்னு சொல்லிதான் நீங்க எந்திக்க போறீங்க. கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத சொல்லிதான் நீங்க எந்திக்கவே போறீங்க. அதிகாலையிலே உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. காலையிலேயே கதவை தட்டி உதவிகளை சப்ளை பண்ணிட்டு போற தேவன் பாருங்க. காலையில எப்படி எந்திக்கிறதுக்கு முன்பதா பேப்பர் வீட்டு வாசல்ல விழுந்து கிடக்குதோ, என் சகாயமும் நான் கதவை திறக்கிறதுக்கு முன்பதா எனக்கு விழுந்து கிடக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, என் உதவிகள் நான் கதவை திறக்கிறதுக்கு முன்பதா என் வாசப்படியில இருக்கும். காலையோறும் அவரது கிருபை புதிதா இருக்கும் சொல்லி இருக்குது. வாசல்ல பால் பாக்கெட் விழுதோ இல்லையோ, நான் கதவை திறக்கும் போது எனக்கான கிருபை விழுந்து கிடக்கும். ஹல்லேலூயா. என்னை சூழ்ந்திலும் கிருபை விழுந்து கிடக்கும். நான் கதவை திறக்கும் போது, நான் விளக்கமாத்த எடுத்து வாசலை தூக்கிறதுக்கு முன்பதாகவே என் வாழ்க்கையில கிருபை சூழ்ந்திருக்கும். கிருபை சூழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் உண்டாக்கி கதவை திறக்கலாம் பாருங்க. கண்ணை திறக்கும் போதே எல்லாம் அவனுக்காக இருக்குது. எல்லாம் அவனுக்காக இருக்குது. எல்லாம் அவனுக்காக இருக்குது. எல்லாம் அவனுக்காக இருக்குது. ஏமே. ஸோ இந்த 6வது நாள் சிருஷ்டிப்பு ரொம்ப விஷயம். ரொம்ப இது எப்படின்னா, ஒரு சிங்காசனம் விட்டு ஒரு ராஜாவை உட்கார வச்சு கிரீடம் இல்லம்னா எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ 5 நாட்களும் சிம்மாசனமும் ராஜாவும் ஏற்படுத்தியாச்சு. இப்போ கிரீடம் வேணும். இவ்வளவு படைப்புகளுக்கு ஒரு மகுடம் வேணும் பாருங்க. ஒரு மணிமுடி தேவைப்படுது. எதற்காக இவ்வளவுதையும் தேவன் சிருஷ்டித்தார்? எதற்காக இவ்வளவு காரியங்களையும் இவ்வளவு நேரம் மெனக்கிட்டு 5 நாள் உட்கார்ந்து செய்கிற அளவுக்கு அதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் ஒரு பிள்ளையை பெக்க போறேன், அந்த பிள்ளைக்காக தான் அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு பிள்ளையை பெக்க போறேன். கற்பம் அடைப்பட்டவர்கள்லாம் நீங்க சொல்லுங்க, நான் ஒரு பிள்ளையை பெக்க போறேன், அதற்காக தான் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. ஏமே. நான் ஒரு பிள்ளையை பெக்க போறேன். ஆமாம், நல்ல ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறேன், அதற்காக தான் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. அதற்காக தான் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. கம் அண்ட் ரிசீவ் இட். பாருங்க, இவ்வளவு 5 நாட்களும் தேவன் கிரியேட் பண்ணிட்டு ஸோ குட் 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 அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு அவரே ரசிக்கிறார். ஆனால் இந்த கிரியேஷன் வரும் பொழுது மனுஷனை தேவன் உண்டு பண்ணும்போது பாருங்க என்ன மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் மோரபா ஷட்டகம் வடரதலபா 31வது வசனம் பாருங்க. அப்பொழுது எல்லா கிரியேஷன் முடிஞ்சிச்சு. மனுஷனை மண்ணினால உண்டாக்கிட்டார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க, மிகவும் நன்றாயிருந்தது. மற்ற கிரியேஷனுக்கெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னவர், மனுஷன் கிரியேட் பண்ணி அந்த மணிமகுடமாய் அவனை அதில் தூக்கி வச்சு ஆளும்படியாய் அவனை தூக்கி வச்சதுக்கப்புறம் தான் சொல்றாரு, வாட் அ பியூட்டியா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து அந்த வார்த்தை தான், இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்றது அதுதான். ஆமாம், தலைமுடி நரைச்சிருச்சு, சொட்டை ஏறிடுச்சு, தொப்பை விழுந்துருச்சு, பிள்ளை பெற்றதுனால வயிறு வெளியில் வந்துருச்சு, பாடி கட்டை விட்டுருச்சு, என்னன்னாலும் சரி, அவர் இந்த கிரியேஷனை பார்த்து சொல்ற வார்த்தை வாட் அ பியூட்டியா. ஹல்லேலூயா. என்ன அழகுடா, என்ன அழகுடா, என்ன அழகுடா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன அழகுடா, என்ன அழகுடா. அப்படிதான் சொல்றாரு பாருங்க. மிகவும் நன்றாக இருந்தது. ஏமே. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஏமே. இது முதலாவது சிருஷ்டிப்பு, மனுஷனை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஃபர்ஸ்ட் கிரியேஷன் இதுதான் பாருங்க. இப்போ என்ன ஆனிச்சு இந்த கிரியேஷன்? உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய தப்பு பண்ணுது. எதை புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னாரோ அதை என்ன பண்ணிருச்சு? புசிச்சு அது டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ தேவன் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவ அனுப்புறாரு. அனுப்பும் பொழுது பார்த்தா இந்த பழைய கிரியேஷன் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு மாடுலேஷன் உண்டு பண்ணி அதை நம்ம மறுபடி நியூ கிரியேஷனாக மாற்றுவோம், புது சிருஷ்டியாய் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தேவன் மாற்றலை பாருங்க. ஏமே. எல்லாரும் எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்கனெக்ட் ஆகாதீங்க. இது ரொம்ப முக்கியம். இது ஒன்று மட்டும் விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன இருமல் கூட உங்களுக்கு வராது. ஏமே. சின்ன இருமல் கூட வராது. இது ஒன்று மட்டும் விளங்கிருச்சுன்னா தரித்திரம் உங்கள் குடும்பத்திலே இருக்காது. ஆமாம், புது சிருஷ்டியை குறித்ததான ஒரு சின்ன வெளிச்சம் போதும் பாருங்க. சின்ன வெளிச்சம் போதும். இது இருந்ததுன்னா வேலை இல்லைங்கிற ஒரு சூழலே உங்களுக்கு வராது.
இது புரிஞ்சிருச்சுன்னா பணம் இல்லைங்கிற ஒரு சூழலே உங்களுக்கு வராது. இது புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு கனவில்லையே, எதிர்கால திட்டம் இல்லையேங்கிற ஒரு பிரச்சனையே வராது. பாருங்கள், இன்னையிலிருந்தே உங்களுக்கு சில விஷன்ஸ் உண்டாகும். நீங்கள் ஏன் பிறந்தீங்க, எதற்கு தேவன் உங்களை வைத்திருக்கிறார், எதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும், எல்லா கைடன்ஸும் இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகும். ஐ பிலீவ் இட். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. விழுந்து போன ஆதாமின் நிமித்தமாக தான் ஏழ்மை உள்ள வந்துச்சு, நெற்றி வேர்வை நிலத்துல சிந்த வேண்டிய சூழல் வந்துச்சு. விழுந்து போன ஆதாமின் நிமித்தமாக தான் பாவம் வந்தது. இன்னும் எல்லாவற்றுக்கும் மேல டெவில் என்ன பண்ணுது, அவனை பொசஸ் பண்ணுது, அவனை அடிமையாக்கி வைத்தது. பாருங்க, இப்போ டெவிலுடைய கை எங்க இருக்குது, ஆதாம் மேல இருக்குது. அப்படி இருந்ததுனால அந்த ஜெனரேஷனே ஃபுல்லா என்ன பண்ணுது, பிசாசு அதற்கு மேல ஆளுமையை அத்தாரிட்டிவா வாங்கி கொண்டு வந்துகிட்டே இருக்குது. அதோடைய கையை எடுக்கவே முடியல. பாருங்க, ஏன் எடுக்க முடியலன்னா, தேவன் ஒரு ஆக்சஸ் கீயை ஆதாம் கையில கொடுத்திருந்தாரு. அந்த ஆக்சஸ் கீயை கொடுத்து கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், ஒரு பழத்தை சாப்பிட்டது நிமித்தமா பிசாசின் கையில கொடுத்துட்டான். பிசாசு என்ன பண்ணுது, மனுஷன் மேல கையை வைத்து டாமினேட் பண்ணிட்டே இருக்குது. நீங்க பிசாசு அப்படிங்கிற உடனே லிட்டரலா ஒரு பிசாசு அப்படிங்கிறது மட்டும் எடுக்காதீங்க. எவ்ரி ஈவில் திங், எல்லா தீமைக்கும் என்பதாகவும் இதுதான் இருக்குது, பிசாசு தான் இருக்குது. எவ்ரி ஈவில் திங், மரணம், நாசமோசம், கடன், பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாதது, நோய், இது எல்லாவற்றுக்கும் முன்பதாகவும் என்ன இருக்குதுன்னா இந்த அடிமைத்தனம் இருக்குது. பாருங்க, தேவன் சொல்றாரு, அந்த ஆதாமிலிருந்து உன்னை மாடுலேட் பண்ணி, உன்னை ஆல்டர் பண்ணி, உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி, உனக்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஒரு நியூ கிரியேஷனை நான் உண்டு பண்ணலை. அந்த வித்தே இல்லாதபடி கிறிஸ்துவின் வித்தினால நான் உன்னை புது சிருஷ்டியா உண்டாக்கி இருக்கிறேன். ஆகவே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் சொல்லுங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எதெல்லாம் பழசா இருக்கோ இன்னைக்கெல்லாம் வெளியில போக போகுது. எதெல்லாம் பழசா இருக்குதோ, பழைய நோய்கள் வெளியேறின, பழைய தரித்திரம் வெளியேறின, பழைய குடும்ப பிரச்சனை வெளியேறின, பழைய சமாதான குறைவு வெளியேறின. இயேசுவின் நாமத்தினால நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ மனுஷனை தேவன் என்ன பண்றாரு, மண்ணினால உருவாக்குறார் இல்லையா. ஆதாம மண்ணினால உருவாக்குறார். தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் அவனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி கிளம்பி என்ன பண்றாரு, மண்ணை எடுத்து பிடிச்சு ஜீவ சுவாசத்தை அவன் மீது ஊதி அவன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு சொல்லி இருக்குது. பாருங்க, மண்ணை வச்சு உண்டு பண்ணார். ஆனால் நியூ கிரியேஷனை, புது சிருஷ்டின்னு வரும்பொழுது அவர் மண்ணினால் உருவாக்கல, அவர் இயேசுவை வச்சு உருவாக்குறார். ஹல்லேலூயா. சொல்ல போனா தண்ணிலிருந்தே அவனை உருவாக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மண்ணோட சம்பந்தப்பட்ட எல்லாம் விழுந்து போன ஆதாமுக்கு சொந்தமாயிடுது. அது ஈஸியா என்ன பண்ணுது, அவனை டாமினேட் பண்ணிடுது. உங்களுக்கு வசனத்தோட காட்டுறேன் பாருங்க, யோவான் 3:31 பாருங்க. உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பூமியிலிருந்து வந்தவன் என்ன பண்றான், பூமிக்கு அடுத்தவைகளை பேசுறான். ஆமா, சீசன் மாறிச்சா கண்டிப்பா சளி பிடிக்கும். 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சா சுகர் வரும். 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சா பிரஷர் வரும். ஓஹோ, உங்க அப்பாவுக்கு அந்த நோய் இருக்கோ, அப்போ உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஊர்ல உள்ள தண்ணியை குடிச்சிங்களா, அப்ப இப்படி ஆகும். இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்களா, அப்போ இப்படி ஆகும். போண்டா கோழியை சாப்பிட்டீங்களா, பிராய்லர் கோழியை சாப்பிட்றீங்களா, அப்போ சின்ன பிள்ளைகள்லாம் இப்போவே வயசுக்கு வந்துடும். இப்படியெல்லாம் பூமிக்குரியவைகளையே பேசுறது யாரு, பூமியில் இருந்து வந்தவர்கள், ஆதாமின் வித்தினால வந்தவர்கள் என்ன பண்றாங்க, பூமிக்குரியவைகளை பேசுறாங்களாம். பாருங்க, ஏமே நஷ்டப்பட்டுட்டியா, உனக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அது முதல்ல வாயில போன மாதிரி, பணத்தை போட்டியா அவ்வளோதான், ஏமாந்ததான், அடுத்த காரியத்தை போய் பாரு. இதெல்லாம் என்னவா, பூமிக்குரியவைகள். பூமிக்குரியவன் என்ன பண்றான், பூமிக்குரிய காரியங்களை பேசுறான். எதுவும் வாய்க்காது, எதுவும் நடக்காது, சூரியனுக்கு கீழே அப்படிதானப்பா இருக்கும். மாயை எல்லாம் மாயை, மாயா மாயா எல்லாம் ஜாயா அப்படின்லாம் எடுத்து பாட்டை எடுத்து விடுறாங்க. பாருங்க, காண்கிற எதுவுமே
அது அவ்வளோதான்ப்பா. இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இதெல்லாம் என்னவா? பூமிக்குரியவைகளை பேசுகிறார்கள். ஆமாம், நானும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னையிலிருந்து நீங்கள் இந்த உணர்வோடு இருக்கணும். அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் கிடையாது, யூ ஆர் நியூ கிரியேஷன். ஏமேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். அப்போ பூமிக்குரிய காரியத்தை பேசுகிறவன், பூமியில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? பூமிக்குரிய காரியத்தை பேசுகிறான். தட் மீன்ஸ் ஆதாமின் வித்திலிருந்து வந்தவன் மண்ணுக்குரிய காரியங்களையே அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் இதை எடுத்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறாங்க, பூமியில் இருக்கிற காரியத்தை பற்றி பேசுகிறாங்க, இங்கே இருக்கிற செழிப்பை பற்றி பேசுகிறாங்க, இங்கே இருக்கிற ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசுகிறாங்க, இங்கே வீடு இருக்கிறத பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அப்படி கிடையாது. இது தெளிவாக சொல்லுது. நியூ கிரியேஷனுடைய பேச்சு வேற, ஓல்டு கிரியேஷனுடைய பேச்சு வேற. ஓல்டு கிரியேஷனுடைய பேச்சு கம்ப்ளீட்லி பொசஸ்டு பை டெவில். ஏமே பிசாசினுடைய தந்திர பேச்சு பாருங்க. பிசாசினுடைய தந்திர பேச்சை தான் இங்க அவன் பேசுதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நியூ கிரியேஷனுடைய தன்மையை பத்தி இது பேசுது. நியூ கிரியேஷன்ல இருக்கிறவன் புது சிருஷ்டியினுடைய தன்மை என்ன, பழைய சிருஷ்டியினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அந்த வசனம் எடுத்து சொல்லிட்டு இருக்கு பாருங்க. பழைய சிருஷ்டியினுடைய தன்மை, எனக்கு எதுவும் வாய்க்காது இந்த பூமியில. ஆமா, ஒரு சீசனுக்கு தான் எல்லாமே நடக்கும். ஆமா, கொரோனா வந்ததுனால பாதிப்பு உண்டாகும். இப்படியே பேசிட்டு இருக்கும் பாருங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும். ஒரு பிரச்சனையா, அப்ப கடனை வாங்கு அப்படின்னு பேசும் பாருங்க. இதுதான் பூமிக்குரியவர்கள் பேசுகிற பேச்சு. நெத்தி வேர்வை நிலத்துல சிந்திதான் சம்பாத்தியம் பண்ணணும், மூக்கு உடையணும். இப்படிலாம் பண்ணாதான் ஒரு பெரிய ஆளா ஆக முடியும். நம்மளால இந்த ஜாதிக்கு பிறந்துட்டா முன்னேறவே முடியாது. இவ்வளவு படிப்பு படிச்சாதான் ஏதாவது ஒண்ணு சாதிக்க முடியும். இப்படியே பேசி 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 இது என்ன ஆகுது? பூமிக்குரிய பேச்சு. இதுதான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸாம்பிளா சொன்னதுதான் பூமிக்குரிய பேச்சு பாருங்க. ஆனா உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரிலும் மேலானவர். ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குது? உன்னதத்திலிருந்து வந்த மேலானவருடைய வம்சவழியில நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்துவினால ஜெனிப்பிக்கப்படுகிறான். கிறிஸ்துவின் வித்து அவனுக்குள்ள இருக்குது, பரிசுத்த ஆவியானவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்குது. இப்ப அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற மனுஷன் நான் அப்படின்னா பூமிக்குரியவைகளை பேசாதவன் நான். இந்த பூமியில என்ன பேச்சிருக்கோ அந்த பேசாதவன். பரத்திலிருந்து வருகிறவன் எல்லோரிலும் மேலானவர். எல்லாம் சொல்லுங்க, பரத்திலிருந்து வந்தவர். அவர் இந்த பூமியில பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாரு. சாவு இருக்கா? ஆமாங்க, அநியாயமா செத்து போயிட்டு அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் எழுப்பி விடுவார். அல்லேலூயா. திராட்சரசம் குறைவுபட்டுருச்சா? ஆமாங்க, எல்லாரும் மேலேயும் நம்மளுக்கும் குறைஞ்சிட்டுங்க, அறிவில்லாம நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. ஏமேன். வெறும் தண்ணீரை ரசமாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. இதுதான் மேலானவர் செய்யற வேலை பாருங்க. இப்ப அந்த வித்து தான் நம்மளுக்குள்ள தெரிந்து இருக்கிறது. நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். யோவான் 1 வாங்க. யோவான் 1. தேங்க்யூ லார்ட். மோரபா ஷாந்தாலபா ரகமட ரதலபா ஷியாந்தாலபா ரகமட ரதலபோ. இப்போ எப்படி நம்ம நியூ கிரியேஷன் ஆகிறோம் பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ விழுந்து போன மனிதனுடைய சரீரம், அது அந்த ஜெனட்டிக்கில் தான் என்னுடைய சரீரம் வந்திருக்குங்கிறதே ஒரு தப்பான அறிவு பாருங்க. அதுவே ஒரு தப்பான அறிவு. அப்படி நான் வரல. தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிறார். பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் சொன்ன எக்ஸாம்பிளை நான் அப்படியே சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு டைப் யூனிஃபார்ம், ஒயிட் ஷர்ட்டு, ஒரு ஒரு மெரூன் கலர் பேண்ட், அதுதான் அவருடைய ஸ்கூல் யூனிஃபார்ம். இன்னொருத்தருடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் என்னென்னா ஒயிட் ஷர்ட்டு, ப்ளூ பேண்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் அது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ஃப்ரெண்டை பார்க்க போனான்னு நினைக்கிறவர் ஒரு ப்ளூ கலர் ஜீனையும் ஒரு ஒயிட் ஷர்ட்டையும் போட்டுட்டு அந்த ஸ்கூலுக்கு அவர் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கிறார். அங்கே வாசலில் பிடி வாத்தியார் நின்றுருக்கிறார். பிடி வாத்தியார் நின்று இன் பண்ணாமல் வர்றவன், முடி வெட்டாமல் வர்றவன், நகத்தை வளர்த்துட்டு வர்றவனெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, உள்ளே போகும்போதே ஒரு அடியை விட்டு அனுப்பிச்சிருக்கிறார்.
இவரும் அதுக்கு பின்னாடி போனவர் இவரை அடிக்கிறதுக்கு ஓங்கியிருக்கிறார். ஓங்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, சட்டுன்னு அந்த பெரம்பை பிடிச்சிட்டார், கம்பை பிடிச்சிட்டார். உடனே அந்த வார்த்தாரு, இந்த பெரம்பை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் ரஃபாக அப்படி பார்த்துருக்கிறார். உடனே இவர், நான் இந்த ஸ்கூலே கிடையாது, நான் இந்த ஸ்கூலே கிடையாது. நல்ல கவனிங்க, பிசாசு அந்த யூனிஃபார்மில் தான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, அந்த யூனிஃபார்ம் போட்டவனுக்கும் அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டவனையும் தான் அடிக்கிறதுக்கு தொடுறதுக்கு ஆளுமை பண்ணுறதுக்கு ரூல் இருக்குது. நான் வேற ஸ்கூலு, நான் வேற ஆளு, நான் நியூ கிரியேஷன். பார்க்க ஒரே சரீரம் மாதிரி இருக்குது, ஒரே யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரே யூனிஃபார்ம் இருக்குது. ஆமாம், அதே கண்ணு தான், அதே மூக்கு தான், 2 கண்ணு 2 மூக்கு இருக்குங்கிறதுனால நீ ஏன்ட்ட வந்து ஆளுமை பண்ண முடியாது. நான் வேற, நான் நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, நான் நியூ கிரியேஷன், நான் நியூ கிரியேஷன். ஆமா, என் மேல பிசாசு எந்த ஆளுமையும் செய்ய முடியாது, என் குடும்பத்தின் மேல எந்த ஆளுமையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மோரபா சந்தகம் படரதலபா ஷியந்தல படரதலபா. என்ன நடக்குது அப்போ? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அடிக்க வரானா? ஆமா அடிக்க வரான். ஏன் அடிக்க வரான்? ஒரே மாதிரி இருக்குது. விழுந்து போன மனுஷனும் அவனுடைய அட்மாஸ்பியர், அவனுடைய அப்பியரன்ஸும் என்னுடைய அப்பியரன்ஸும் எப்படி இருக்குது? நியூ கிரியேஷனுக்கும் சரீரம் ஒன்றா இருக்குது, சரீரம் ஒரே மாதிரி இருக்குது. சரீரம் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால உன் சேட்டைய ஏன்ட்ட வந்து நீ காட்ட முடியாது. உனக்கு என் மேல அதிகாரம் கிடையாது, உனக்கு என் மேல ஆளுகை கிடையாது. ஏன்? நான் அந்த மண்ணினால வந்தவன் கிடையாது, பூமிக்குரியவன், பூமிக்குரிய காரியங்களை பேசுகிறான். நான் அந்த கேட்டகரி கிடையாது. நான் உன்னதத்திலிருந்து வந்த மேலானவருடைய வித்தா நான் இருக்கிறேன். ஏமே ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் உன்னதத்திலிருந்து வந்த மேலானவருடைய வித்தாய் நான் இருக்கிறேன். பாருங்க, இன்னொரு வசனத்தை காட்டுறேன், எப்படி அவருக்கு நம்ம பறந்துருக்கிறோம் அப்படின்ட்டு. யோவான் 1:12 பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ? எத்தனை பேர் இருக்கிறீங்க? How many of you believe in Jesus? Amen. இயேசுவே என்னுடைய ஆண்டவர். நியூ கிரியேஷனா இன்னும் நீங்க ஆகலன்னா இதை நீங்க சொல்லுங்க, இயேசுதான் என்னுடைய ஆண்டவர். ஆமென். அவருடைய நாமத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். மண்ணினால் உண்டாக்கப்பட்ட ஆதாம், அவனுடைய இரத்தம், அவனுடைய புருஷ சித்தம் இதன்படி பிறவாமல் வானத்தில் இருந்து வந்தவரே அவர் வித்தினாலே என்ன பெற்றெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக பூமியில் உள்ளது என்னதை ஆக்சஸ் பண்ண முடியாது, பூமியில் உள்ள காரியம் என்னை டாமினேட் பண்ண முடியாது, பிசாசு என்னை டாமினேட் பண்ண முடியாது, பிசாசு அவனுடைய கண்ட்ரோலை என் மேல செயல்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் வானத்தில் இருந்து இறங்கினவர் உடைய வித்தாய் நான் இருக்கிறேன். அவரை எப்போ நான் இயேசுவே ஆண்டவன் சொன்னனோ நான் தேவனால் பிறந்தவனாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் வானத்திலிருந்து வந்தவருடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் பூமிக்குரிய காரியங்களை பேசுகிறவனும் அல்ல. இந்த பூமியிலுடைய சாயலுக்கு ஒத்த சாயல் என்னிடத்துல இல்ல. என்கிட்ட ரத்தமும் இல்ல, என்கிட்ட சதையும் இல்ல. நான் சொல்லலைங்க, அப்படியே சொல்லி இருக்குது. ரத்தத்தினால நான் பறக்கல. எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்தினால நான் பறக்கல, மாம்ச சித்தத்தினால நான் பறக்கல, புருஷனுடைய சித்தத்தினால நான் பறக்கல, தேவனால் பிறந்தவன். ஹல்லேலூயா. இந்த ஒரு அறிவு போதும் பாருங்க. ஒரு சிஎம் வீட்டில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதை என்ன முடிவு பண்ணுது? அந்த புரோட்டோகால் முடிவு பண்ணுது இல்லையா? அந்த புரோட்டோகால் முடிவு பண்ணுது. ஒரு சிஎம் வீட்டில் அந்த வீட்டை சுற்றி யார் இருக்கணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறா? அந்த சிஎம் உடைய புரோட்டோகால் டீம் என்ன பண்ணுது? அதை முடிவு பண்ணுது. அந்த தெருமுக்களை எவனும் சம்மந்தம் இல்லாமல் கடை போட்டுட்டு உட்கார முடியாது. அப்படி ஒரு கடையை போடணும்னா பக்காவாக பெர்மிஷன் வாங்கி அவனுடைய பயோடேட்டா கொடுத்து அவனுடைய ரெஸ்யூமை கொடுத்து அவனுடைய எல்லாத்தையும் செக் பண்ணி கேஒய்சி எல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு கடையை அந்த வீட்டு ஏரியாவில் போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பாருங்கள், சும்மாலாம் போட்டுக்கிட முடியாது, சும்மாலாம் வீட்டுக்குள்ளே போயிட முடியாது. பாருங்கள், இப்போ அப்படி தான் இருக்குது. நான் தேவனால்
இன்னும் சொல்ல போனால் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் என் ஏரியாக்குள்ளே இருக்க முடியும். ஏன்னா நான் தேவனால் பிறந்தவன். ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் பீடி அடிச்சுட்டு என் வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் தண்ணியை போட்டு என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து படுத்து கிடக்க முடியாது. ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் சிஎம் வீட்டுக்குள்ளே ஒரு துப்பாக்கியோட உள்ளே நுழைஞ்சிட முடியாது. அதே மாதிரி தான் பிசாசு வியாதியோட உங்கள் சரீரத்திற்குள்ளே நுழைய முடியாது. பிசாசு தரித்திரத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. இன்னும் சொல்லப்பட்டா இப்போ ஒரு அரசியல் தலைவருக்கோ ஒரு பிரமுகருக்கோ ஜெட் கேட்டகரி பாதுகாப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஜெட் கேட்டகரி பாதுகாப்பு, அதாவது இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் விவிஐபிக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு தான் ஜெட் கேட்டகரி பாதுகாப்பு. அம்பானிக்கு, நம்ம பிஎம்க்கு, எதிர்கட்சி தலைவருக்கு ராகுல் காந்திஜிக்கு, இவங்களுக்குலாம் அந்த செட் கேட்டகரி பாதுகாப்பு இருக்கும். இப்போது இந்த செட் கேட்டகரி பாதுகாப்பு ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்திக்கு மட்டும் கிடையாது. பாருங்களேன், அவர் வீட்டை சுற்றி நிற்பாங்க. தட் மீன்ஸ் ஹோல் ஃபேமிலிக்குமே அந்த பாதுகாப்பு உண்டு. வெறுமனையாக ராகுல் காந்தி சாப்பிட போகிறாரு, 2 பேர் பக்கத்தில் கண்ணோடு அப்படியே லாந்திட்டு அவர் டாய்லெட் போகும்போது பக்கத்துலேயே கண்ணோட, அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த வீட்டுக்கும் அந்த பாதுகாப்பு உண்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் புது சிருஷ்டியானால் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அந்த பாதுகாப்பு உண்டு. ஏமே ஹல்லேலூயா. ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அந்த பாதுகாப்பு உண்டு. ரட்சிக்கப்படாத உங்கள் கணவனுக்கும் அந்த பாதுகாப்பு உண்டு. ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த பாதுகாப்பு உண்டு. ரட்சிக்கப்படாத உங்கள் மனைவிக்கும் உங்கள் பெற்றாருக்கும் அந்த பாதுகாப்பு உண்டு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் ஹோல் ஃபேமிலிக்கும் அது உண்டு. ஐஸ்வர்யம் உன் ஹோல் ஃபேமிலிக்கும் உண்டு. Glory to the living God. ப்ராஸ்பரிட்டி பற்றி நான் இப்போ அதிகமாக பேச போகிறதில்ல. இந்த புது சிருஷ்டியை பற்றி நான் பேசிட்டாலே, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறவர்கள், நீங்கள் புது சிருஷ்டிங்கிறத உணர்ந்துட்டாலே ஐஸ்வர்யம் கேளாமலே உங்கள் கைக்கு வரும். ஏமே ஆமாம், நீங்கள் கூப்பிடாமலே உங்கள் கைக்கு வரும். நீங்கள் கூப்பிடாமலே உங்கள் கைக்கு வருங்க. ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே நான் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். மோராபா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காட்டுறேன். 1 கொரிந்தியர் 15:45 வசனம் பாருங்க. அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதாவது மண்ணால் பிறந்தவன் என்ன பண்ணுறான்? சாகிறான். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் திரும்ப மண்ணுக்கே திரும்புகிறான். அவன் ஜீவ ஆத்மா வானான். அவன் சரீரம் சாகுது. ஆனால் 2ஆம் ஆதாம் எப்படிப்பட்டவரான்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இங்கே டெட்டே கிடையாது. ஏமே இங்கே டெத்தே கிடையாது. இங்கே எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் இருக்குது. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நீங்கள் என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் சாவீங்க. ஏமே எது நாள் வரைக்கும் நீங்கள் இருக்கணுங்கிறத முடிவெடுக்கிற அதிகாரம் புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பழைய சிருஷ்டிக்கு அது கிடையாது. ஆதாமின் வித்தில் வந்தவர்களுக்கு அது கிடையாது. அப்படிப்பட்ட அதிகாரங்கள் அவங்க கையில் இல்லை. அது பிசாசின் ஆளுகை கீழே இருக்குது. அவங்க சரீரத்தில் எவ்வளோ பலன் இருக்குதோ அது வரைக்கும் அவங்க இருக்க முடியும். அதுக்கு மேலே இருக்க முடியாது பாருங்க. ஆனால் புது சிருஷ்டிக்கு அப்படி கிடையாது. நான் எப்போ முடிவெடுக்கிறேனோ அது வரைக்கும் நான் உயிர் வாழ முடியும். ஏமே நோய் நொடி இல்லாமல் என்னுடைய காரியத்தை நானே செய்து முடிக்கும்படியாய் 400 வருஷமும் என்னால் இருக்க முடியும். 150 வருஷமும் என்னால் இருக்க முடியும். யார் துணையும் இல்லாமல் கழுவ கொல்ல குளிக்க, ஜாக்கெட்டை போட, சட்டையை போட, பேண்ட்டை போட, சாரியை கெட்ட, சுடிதாரை போட எனக்கு முடியும். ஏமேன் சொல்லும் போதே ஒரு புது பலன் உங்களுக்கு இறங்கட்டும். சொல்லும் போதே ஒரு புது பலன் இறங்கட்டும். நான் புது சிருஷ்டி என்று நீங்கள் உச்சரிக்கும் போதே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய பேக் பெயின் ஒளிந்து போது இயேசுவின் நாமத்தினால. பழைய மூட்டு வலி ஒளிந்து போது இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா நீங்க மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது நீங்கள் பிறவாமல், புருஷனுடைய சித்தத்தின்படி பிறவாமல், நீங்க தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நியூ கிரியேஷன்னா வேர்ல்டை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கும்னு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பொருளாசையை ஜெயிக்கும், வீடு இல்லாமல் வாழ்றதை பற்றி பேசி அதில் ஜெயிக்கும். பாரு, அகோரியா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணி என்ன பண்ணிடுறது? இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால உலகத்தை ஜெயித்தவர்கள் அப்படின்னு ஒரு தப்பான பிம்பத்தை கொடுக்கப்படுது பாருங்க. ஜெயிக்கிறதுனா போட்டியில் கலந்துக்கணும். ஏமே
ஜெயிக்கிறதுனா போட்டியில் கலந்துக்கிட்டோம். நேற்று ஒருத்தர் சொன்னார் பாருங்க, கவர்மெண்ட் ஜாப்லாம் என்னங்க ஜாப், பிஸ்னஸ் தாங்க. ஆஹா ஓஹோ, போய் டிஎன்பிசி அது இதுன்னு எழுதிட்டு இருக்காங்கன்னா கூப்பிட்டு சொன்னங்க பாரு, ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுது, பாஸ் பண்ணு, வேலையில் ஜாயின் பண்ணு, அதுக்கப்புறம் ஒரு முடிவு சொல்லு, சரியா? சீச்சி இந்த பழம் முடிக்குங்கிற வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வீட்டை சம்பாதிக்க துப்பு இல்லை, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, லட்சாதிபதி ஆகிறதுக்கு துப்பு இல்லை. சோம்பேறித்தனத்தை வச்சுட்டு நீ உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம்ங்கிறது, எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு வாகனங்கள் வேண்டாம், எனக்கு கார் வேண்டாம், எனக்கு காசு வேண்டாம், நான் அப்படியே சைக்கிள்லேயே அழுத்தி போய் நான் சுவிசேஷன் சொல்லிடுவோம் பார்க்கணும். சோம்பேறி, நீ சோம்பேறி, கம்ப்ளீட்டாக நீ ஒரு சோம்பேறி. ஆமாம், இல்லை பாருங்க, இப்போ ஜெயம்னு வந்துட்டுனா என்ன பண்ணணும், போட்டியில் ஜாயின் பண்ணணும், அப்போ ஜெயிச்சு காட்டணும். அதில் தான் விஷயமே இருக்குது. எதுவுமே வேண்டான்னு சொல்கிறதுல வந்து ஒரு அதில் ஜெயமே கிடையாது பாருங்க, அது ஜெயமே இல்லை. நீ சப்ஜெக்ட்லே இல்லைன்னு அர்த்தம். நீ ஐஸ்வர்யம் வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு நகை வேண்டாம், நட்டு வேண்டாம்னு நீ சொல்லிட்டு இருந்தனா நீ போட்டியிலே கிடையாதுப்பா, டிஸ்குவாலிஃபைடு. நீ ஆல்ரெடி வெளியில் போயிட்ட. இங்கே கலந்துக்கிட்டவன் வேற, இவன் கலந்துக்கிறவன் வேற ஜாதி, இது வேற இனம், இது நியூ கிரியேஷன், இது உலகத்தை ஜெயிக்கும்னா என்ன? இது வந்து வேர்ல்டு, இந்த மாம்சத்துக்குரியவர்கள் உலகத்தில் உள்ளதை பேசி பேசி சிலதை அச்சீவ் பண்றாங்க பாரு. இவன் ஆவிக்குரியவன், அவ்வளவு லொடலோடன்னு பேச வேண்டாம், உச்சரித்த உடனே அவன் கையில உண்டாகுது. அப்படிதான் ஆதாமையும் தேவன் உண்டு பண்ணியிருந்தார், ஆனா விழுந்து போயிட்டான். இப்ப என்ன பண்றாரு, நியூ கிரியேஷனை அதை விட பெட்டரா கொண்டு வந்து என்ன பண்றாரு, கிரியேட் பண்றாரு. இன்னைக்கு நம்ம வளவள கொல கொலன்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் இட்ஸ் டிக்ளேர், இட்ஸ் டிக்ளேர். ஏமே ஒரு தடவை உச்சரித்தா உச்சரித்த மாதிரியே உண்டாகுது பாருங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஆதாம்லேயே அது இருக்குது. ஆதாம்லேயே விழுந்து போறதுக்கு முன்பதான் அது இருக்குது. எப்படி சொல்றீங்க பிரதர்? எல்லா மிருகங்களையும் ஆண்டவர் கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறார் பாருங்க. அவன் அதற்கு என்ன பெயர் இட்டானோ அதுவே பெயராயிற்று. அவன் என்ன பெயர் வச்சானோ அதுவே பெயர். தட் மீன்ஸ் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி அவர் படைத்தார. இவர் என்ன பெயர் வச்சாரோ அதுதான் பேரு. இவர் என்ன சொன்னாரோ அதுதான் அங்க உருவாகுது. இப்போ ஆதாமையை அப்படிதான் உண்டாக்கி என்ன பண்றாரு, இவன் என்ன சொல்றானோ அதுதான் அங்க நடக்குது. ஒரு மீனை பார்த்து உன் பேர் திமிங்கலம், நீ இப்படி பயணிக்கணும், இவ்வளவு சாப்பாடை நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உண்டாக்குதான் பாருங்க. ஒரு தடவை சொன்ன உடனே அப்படியே உண்டாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், யூ ஆர் நியூ கிரியேஷன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. நீங்க என்ன பெயரிடுகிறீர்களோ அதுதான் பெயர் ஆக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நான் பங்களா வீட்டுக்கு சொந்தக்காரன், நான் அரண்மனைக்கு சொந்தக்காரன், நான் இந்த தேசத்தில் இருக்கிற விலையுயர்ந்த வாகனத்திற்கு சொந்தக்காரன், நான் பல கோடி ரூபாய் பேங்க்ல வைத்திருப்பதற்கான அதிகாரம் உடையவன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்க ஒரு பெயரை வச்சீங்கன்னா அதுவே பெயராகும். அதுவே பெயராகும். அதுவே பெயராகும். உங்க வியாபாரத்தை பத்தி நீங்க என்ன பெயரிடுகிறீர்களோ அதுவே பெயராகும். மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், ரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறந்தவர்கள் லொட லொடன்னு பேசணும். நாக்கு வெளியில வந்து இருக்கணும் பாருங்க, தொண்டை தண்ணி வத்த கத்தணும். இப்படியெல்லாம் நடந்தாதான், குட்டிக்கரணை அடிச்சாதான், குரல் வித்த காட்டினாதான் ஒரு காரியம் நடக்கும்னா இவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அவங்க ஒரே வார்த்தையில அதை வின் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் என்ன பெயரிடுகிறீர்களோ அதுவே பெயராகும். பிள்ளைகளை திட்டாதீங்க, பிள்ளைகளை கம்பேர் பண்ணி திட்டாதீங்க. நீங்க சொல்லுங்க, உலகத்திலேயே நீ தலை சிறந்த பிள்ளை, உலகத்திலேயே நீ அறிவாளி, உலகத்திலேயே நீ வந்து வேற மாதிரியான அபிஷேகத்தை பெற்றவ, நீ தானியலுக்கு மேல இருந்த கிருபையை விட மேலான கிருபையை பெற்றிருக்கிறவ, நீ விசேஷித்த ஆவியை உடையவங்க. இப்படி டிக்ளேர் பண்ணுங்க பாருங்க. நீங்க என்ன பெயரிடுகிறீர்களோ அதே பெயராகும். இது யாருனால ஆகும்? நியூ கிரியேஷன்னால மட்டும்தான் ஆகும். நான் கிறிஸ்துவினால் பிறந்தவன்கிற அறிவு உள்ளவனுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். கண்டவனுக்கெல்லாம் இது சாத்தியம் இல்லை மாம்சத்தின்படி. ஏன்னா அங்க ப்ரோசஸ் வேற இருக்குது, அங்க பிசாசினுடைய ஆளுமை இருக்குது பாருங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. முற்றிலுமாய், அதாவது இப்படி கூட சொல்ல முடியாது, சிறையிருப்பிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம்னே சொல்ல முடியாது பாருங்க. we are entirely வேற ப்ராடக்ட். நம்ம வித்தே வேற, நம்ம ஜெனட்டிக்கே வேற, நம்ம டிஎன்ஏயே வேற. ஹல்லேலூயா. அதை கம்பேரே பண்ண முடியாது பாருங்க. இப்போ ஒரு பாம்பு எலியை கடிக்கும், எலியை கடிச்சு சாப்பிடும். ஆனா ஒரு இரும்பை கடிச்சு சாப்பிடுமா? சாப்பிட முடியாது. அதே மாதிரிதான் பிசாசு மாம்சத்துக்குரியவர்களை என்னன்னாலும் பண்ணலாம். மாம்சத்துக்குரிய ரத்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறந்தவர்களை அவனால ஆளுமை பண்ண முடியும், கடிச்சு கொதற முடியும், ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஆனால் நான் இரும்பை போன்றவன். ஏமே
நான் தேவனால் பிறந்தவன். என்னிடத்துல அவனுடைய பாட்சா ஒன்றும் பலிக்காது, என்னிடத்துல அவனுடைய ப்ராடக்ட் ஒன்றும் சேல் ஆகாது, அவனுடைய தரித்திரம் என்கிட்ட சேல் ஆகாது, அவனுடைய வியாதி என் குடும்பத்தில் செயல் ஆகாது. அவனுடைய தோல்விகள் என் வாழ்க்கையில செயல் ஆகாது, அவனுடைய பிரிவினையின் ஆவி என் வாழ்க்கையில செயல்பட முடியாது. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கீங்களோ? ஒரு ஆக்சனே இல்லையா? அதாங்க மோரபா ஷதக மடரதலபா மல்மடரபா ஷியாண்டலபா தகமடரதலபோ. பாருங்க, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. இது இன்னொரு வகையிலையும் நம்ம எடுக்கலாம். அதை நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். எப்பவுமே இந்த ஜென்ம சரீரம் சில விஷயத்தை முந்திக்கிடுது பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், இந்த டைம் டிராவல் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? ஜென்ம சரீரத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் அழகாக யோசிக்கிறாங்க, முந்திக்கிறாங்க சில காரியங்களை. இப்படி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும், சூப்பர்மேன்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், இங்கேருந்து எங்கே ஸ்வங்கின்னு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் அவங்க கொண்டு போகிறாங்க பாருங்க. ஆனால் ஆவிக்குரிய சந்தேகம் எப்பவுமே பிந்தியே தான் இருக்குது. இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். சரி விடுங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து ஆமா இவன் பெரிய வானத்துல இருந்து குதிச்சவன் அப்படின்னு சொன்னா, ஆமாண்டா நான் வானத்துல இருந்து தான்டா குதிச்சேன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. வானத்திலிருந்து வந்தவருடைய அவரை சொந்த ரட்சகரா எவன் ஏற்றுக்கொண்டானோ அவனும் வானத்திலிருந்து தான் வந்தான் அப்படிங்குது. ஏமே, நான் இந்த பூமியில் உள்ள மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன் அல்ல. கமான் டிக்ளேர் இட் வித் மீ. நான் இந்த மண்ணிலிருந்து எடுத்ததுனால தான் இந்த வைரஸ், இந்த கிருமி இதெல்லாம் என்ன ஆகுது, அதோட மேட்ச் ஆகி ஒன்று இணைஞ்சு போகுது பாருங்க. இல்லை இல்லை இல்லை, நான் அப்படி கிடையாது. மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவன், வானத்திலிருந்து இறங்கிய கர்த்தரால் நான் ஜெனிப்பிக்கப்பட்டவன், அவருக்கு நான் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பூமியில இருந்த எந்த டேமேஜும் என்ன பாதிக்காது, இந்த பூமியில இருந்து எந்த பிசாசும் என்ன பாதிக்காது. அடுத்த வசனம் பாருங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் இல்ல சொல்லுங்க, வானத்துக்கு உரியவர் சிங்குலர்ல ஆரம்பிக்குது. வானத்துக்குரியவர் என்று ஒரு மனுஷனை பத்தி அங்க ஆரம்பிக்குது. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவரும் அப்படிப்பட்டவரே அப்படின்னு சொல்லி முடிக்கல பாருங்களேன். மண்ணானவன் அப்படின்னு யார சொல்லுது? ஆதாம சொல்லுது. அவனிலிருந்து வந்தவன் அவனை மாதிரியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்குது. மண்ணானவனிலிருந்து வந்தவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிங்கிறதுல யார் இருக்கா? நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏமே, நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் வானத்துக்குரியவன் அப்படிங்கிறதுனால பூமியில் எனக்கு எதுவும் வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், ராங் டீச்சிங்குள்ளே பேராதீங்க. பூமிக்குரியது எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை சொல்லலை. இந்த பூமி உன்னை ஆளுகை செய்ய முடியாது, நீ இந்த பூமியை ஆளுகை செய்வாய் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குது பிசாசுன்னா, இவனும் ஒரே மாதிரி தானே இருக்கிறான் பார்க்கறதுக்கு. மண்ணில் இருந்து வந்தவனும் ஆவியிலிருந்து வந்தவனும் வானத்திலிருந்து வந்தவனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கான், அண்ணன் தம்பி மாதிரி தானே இருக்கான். அப்போ இவன்ட்டுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, இவன்ட்டு என்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்ட்டு நம்மகிட்ட வாரான். அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குது? வாரிகளை கொண்டு அடிச்சிருவேன், ஓடிரு. உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஓராபா ஷாச்சாக்கா மடரதலபா. ஏமே, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வானத்துக்குரியவனாய் இருக்கிறேன். பாருங்க, சங்கீதம் 90 எடுங்க. சங்கீதம் 90 வாசிச்சு நான் முடிக்க போகிறேன். அதுபோக இன்னும் 2 வசனம் மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 90. சில சங்கீதங்கள் மோசையினால் எழுதப்பட்டது. 90ஆம் சங்கீதத்தில் இப்படி வருது பாருங்க. 5வது வசனத்திலிருந்து பாருங்க. அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்கள் கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம்.
இதை எடுத்து வச்சுட்டு என்ன செய்வாங்க பாரு, பைபிள் சொல்லுது 70 வயசு 80 வயசு தான், அதுக்கு மேலே ஒன்றால் உயிர் வாழ முடியாதுன்னு பாருங்கள். எப்படிப்பட்ட காரியத்தை பேசிட்டு வருது. ஒரு விழுந்து போன ஆதாமி நிமித்தமாகவும் அந்த ஜெனட்டிக் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால கிறிஸ்து வரும் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, சில மனிதர்கள் அப்படி போகிறாங்க, இப்படி வராங்க, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியில் போகிறாங்க, இப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போகிற மனுஷர்கள் வந்து எதற்கு ஒப்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்குரியவரா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது இல்லையா. மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்குரியவங்களா, பூமியிலிருந்து வந்தவர்கள் பூமிக்குரியவர்களாகவே இருக்கிறாங்க, அதை தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுதுல்ல. இப்போ பூமிக்குரியவருடைய பேச்சு இப்படி இருக்குது. பூமியிலிருந்து வந்தவன் பூமிக்குரியவருடைய பேச்சு எப்படி இருக்குதா, இப்படி இருக்குது. ஒரு புல்லு மாதிரி பூக்கான், பொசுக்குன்னு கண்ணு முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, பொசுக்குன்னு ஓடிடுறான் ஐயா, பொசுக்குன்னு காணாமல் போயிடுறானே. பார்த்தா 70 வருஷம் 80 வருஷம் தான் வாழ்கிறான், அதுவும் நல்லா வாழ்ந்தானா அப்படின்னு பார்த்தா அப்படியே இல்லை. இந்த பேச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை கொண்டு வந்து எவனாவது பிரசங்கம் பண்ணாமனா ஓடிடு அப்படின்னு சொல்லிடுங்க. இது வந்து பூமிக்குரியவருடைய பேச்சு. மோசே சொல்கிறாரு, இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பூமிக்குரியதுலேருந்து வந்ததுனால அவன் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, 70 வயசு 80 வயசு தான் இருக்குது சொன்னவர் மோசே 120 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறார். ஏமே, அப்போ அதுலேயே கான்ட்ரவர்சி இருக்குது, அதுலேயே கேள்வி கேட்கணும். யோ சொன்னீரே, நீர் மட்டும் 120 வயசு இருந்தீங்க, எப்படி இருந்தீர்? 80 வயசில் தான் ஒரு ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்படி பார்த்தாலும் அப்படின்னு கேள்வி கேட்கணும் பாருங்க. நம்ம ஆளுகள் அந்த கேள்வியெல்லாம் கேட்கறது இல்லை, ஆனால் நாங்கள் கேட்போம். அப்படிலாம் பிரசங்கம் பண்ணால் நாங்கள் கேட்போம், எப்படி சொல்லுவேன் நீ அப்போ ஏன் 80 வயசில் சாவலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்போம். இப்போ பாருங்க, பலத்தின் மிகுதினால 80 வருஷம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? பூமிக்குரிய பேச்சாக இருக்குது பாருங்க. அப்போ ஏன் பேச்சு? நியூ கிரியேஷனுடைய பேச்சு என்ன அங்கே இருக்குது பாருங்க. 91 தான் நியூ கிரியேஷனுடைய பேச்சு வருது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி அடைக்கலம் கோட்டை தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்போ கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது என்ன ஆகுது? அடைக்கலம் கோட்டை கேடயம் எல்லா பாதுகாப்பும் வந்துருதான், எனக்கான எஸ்கார்டு வந்துருதான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எப்பா அங்கே வந்து வேடன் தன்னுடைய வேலையை காட்ட முடியும், நீ இங்கே வந்ததுனால, நீ கிரியேஷனாக இருக்கிறதுனால, நீ கிறிஸ்துவினால தேவனால் பிறந்தவனா நீ இருக்கிறதுனால வேடன் ஒன்ட்ட வேலையை காட்ட முடியாது. நீ வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பாய். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யமும் கீழமா இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஏமே, பயப்படாதிருப்பாய், பயப்படாதிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதிருப்பாய். ஏமே, வா ஒரு சிட்டிக்குள்ள எப்பேற்பட்ட காய்ச்சலுக்கும் ஒரே ஊசியில் க்யூர் ஆகக்கூடிய ஒரு மருந்து ஒன்று இருக்கு, சரியா? ஒரே ஊசியில் க்யூர் ஆகக்கூடிய மருந்து இருக்கு, ஒரு சிட்டிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இந்த மருந்தை பற்றியதான அறிவே இல்லாத ஒரு கிராமம் ஒன்று இருக்குது, ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது. அங்கே போனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் காய்ச்சல்னு இருந்ததுன்னா 2-3 நாள் இருக்கும், சமயத்தில் திடீர்னு தீவிரமாகி காய்ச்சலில் உயிர் கூட போனாலும் போயிடும் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இப்போ இந்த சிட்டியிலிருந்து அந்த இன்ஜெக்ஷனை பற்றியதான மருந்தை பற்றியதான அறிவு இருக்கிற ஒருத்தர் இப்போ அந்த கிராமத்துக்குள்ளே போகிறார். போகும்போது அங்கே காய்ச்சல் இருக்கு, அங்கே காய்ச்சல் இருக்கு. அதை பார்த்து இவர் பயப்படுவாரா? பயப்பட மாட்டார். ஏன்னா இவர் வேற ஊர், இவர் மருந்து இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. இவர் இன்ஜெக்ஷனில் க்யூர் ஆகக்கூடிய மருந்தை இருக்கிற இடத்துல இருக்கிறார் பாருங்க. அதை தான் சொல்லுது, பயப்படாதிருப்பா. ஏமே, ஆமாம், மாம்சத்துக்குரியவர்களும் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே டேமேஜ்லாம் நடக்கும்போது ஒரு மாதிரி இதாகுத, எப்போ பயப்படாத, நீ வேற ஊருக்காரன் அப்படிங்கிறாரு. நீ நியூ கிரியேஷன் அப்படிங்கிறாரு. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பாய், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை
படுத்தாது. ஏமேன். எவனுக்கும் பிஸ்னஸ் மண்ணள்ளி போடலாம், எவனுக்கும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அந்த பெரிய ஊழியக்காரருடைய ஒய்ஃபே ஓடிருச்சாங்க, எவனுக்கும் என்னமும் நடந்து போலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். ஏமேன். ஹல்லேலூயா. மால்பாடாரபா ஷியாந்தாலபா தகமாடாரபா. glory to be the living God, glory to be the. எவனுக்கும் என்னமும் நடந்துட்டு போகுது. எல்லாரும் சொல்லுங்க, எவனுக்கும் என்னமும் நடந்துட்டு போகுது. ஆமா, இதே பிசினஸ் தான் ஒருத்தன் துவங்கினா, மண்ணெல்லி போட்டான், எவனுக்கும் என்னமும் நடந்துட்டு போகுது. நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன். வலப்பக்கத்தில் 1000 பிசினஸ் லாஸ் ஆகணும், இடப்பக்கத்தில் 10,000 பிசினஸ் லாஸ் ஆகணும், அது என்னை அணுகாது. ஏன் கடை 24/7 ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. இரவும் பகலும் பூட்டாதிருக்கும்படியா அது ஓடும். நான் தூங்கும் போது எனக்கு பணம் வந்து சேரும். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். என கடற்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வீட்டில் இருக்கிற யாருக்குமே அது வராது, உன் வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கும் அது வராது. ஒண்டர்ஃபுல் 91 சாங் வந்து நியூ கிரியேஷன் சாங். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டிப்பினுடைய பாடலாக அது இருக்குது பாருங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுசிறப்பத்தையும் மிதித்து போடுவாய். இது மண்ணானவன் மிதித்துலாம் போட முடியாது. மண்ணானவன், மண்ணிலிருந்து வந்தவன், பூமிக்குரியவன் ஏறி போகணும்னு நினைச்சாம்னா சிங்கம் கொதவெளியை கப்பும், பாம்பு காலை கொத்தும், கவிரும் பாருங்க. ஆனா இவன் அப்படி கிடையாது. பிகாஸ் ஐ எம் நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. நான் நியூ கிரியேஷன், நான் நியூ கிரியேஷன். இது பாலசிங்கத்தை மிதிச்சு போடுவான் பாருங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலுசிறப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். இதுதான் முக்கியம். 16 பாருங்க, அங்க என்ன சொல்லுது? மண்ணுக்குரியவனுக்கு வயசு என்ன சொல்லுது? 70 80 அப்படிங்குது. இது சொல்லுது பாருங்க, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீடித்த நாட்களாய். நீடித்த நாட்கள்னா எவ்வளவு பிரதர்? ஒரு 90 வயசு போட்டுக்கலாமா பிரதர்? இட்ஸ் யுவர் சாய்ஸ், இட்ஸ் யுவர் சாய்ஸ். 100 120 140 140 வயதில் நீங்கள் மண்டையை போடும் பொழுதும் உங்கள் பேர பிள்ளைங்களும் உங்கள் பிள்ளைகளும் கதறி துடிக்கணும், எங்களை விட்டு போவாதீங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு 140 வயதுலையும் கம்பீரமாக நிற்கணும். அந்த வயதிலையும் சம்பாதிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. I believe it, I believe it, I believe it, because I am new creation. மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் நான் பிறக்காமல், ஹல்லேலூயா, என் தேவனால் நான் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். எல்லாம் புதிதாயின. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு உங்களுக்காக பிரேயர் பண்றேன். நாகும் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பழைய உடன்படிக்கையில் ஒரு இடத்துல சுவிசேஷங்கிற வார்த்தை வந்திருக்குது. புதிய உடன்படிக்கையில் தான் நிறையா, புதிய ஏற்பாட்டில் தான் சுவிசேஷங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வந்திருக்கு. பழைய உடன்படிக்கையில் ஒரு இடத்துல வந்திருக்கு. அந்த இடத்த தான் நான் இப்போ வாசிக்க போகிறேன். இதோ சமாதானத்தை கூறுகிற, நாகும் 1:15, சரியா? இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை அசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. எம்மே நல்லா சொல்லுங்க, துஷ்டன் என் வழியாய் கடந்து வருவது இல்லை. அதாவது உன் வீட்டுக்குள்ளே வரவான்லாம் இல்லை, உன் வழிக்கே வரமாட்டான் அப்படிங்குது. வியாதி உன் வழிக்கே வராது, தரித்திரம் உன் வழிக்கே வராது, நீ கஷ்டப்பட்டாலும் தரித்திரன் ஆக முடியாது. அந்த நிலையில தான் தேவன் புது சிருஷ்டிப்பை வைத்திருக்கிறார். ஏமே, நான் நினைச்சா கூட நஷ்டம் ஆகாதுங்க. நான் நஷ்டப்படணும்னு எங்கேயாவது போய் நின்னா கூட எனக்கு லாபம் உண்டாகும். நான் எனக்கு ஒரு கதையை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, மறுபடியும் நான் சொல்கிறேன். ஒரு அம்மா அப்பா ஒரு பையனை ஆசீர்வச்சிருக்கிறாங்க, ப்ளஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது கண்ணு தெரியாமல் இருக்கிற அப்பா அம்மா இந்த பையன் ரொம்ப கவனிச்சிருக்கிறான். கவனித்த உடனே அவங்க அம்மா அப்பா, உனக்காக எதுவுமே சேர்த்து வைக்க தவறிட்டோண்டா, கண்ணு தெரியாமல் போச்சு ஒன்று போல் எங்களுக்கு, அதனால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தொட்டதெல்லாம் நல்லா இருக்கும்டா, நல்லா வாழ்வடா அப்படின்னு மனசார என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ளஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது பார்த்தா இவன் நல்ல வியாபாரம், எதை தொட்டாலும் நல்லா ஆகுது. துணி கடை எடுக்கிறான் நல்லா ஆகுது, அரிசி கடை வைக்கிறான் நல்லா ஆகுது, பலசர கடையை போடுதான் நல்லா ஆகுது, மீன் கடை வைக்கிறான் நல்லா இருக்குது, எங்கே பார்த்தாலும் செழிப்பு.
செழிப்பு எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாள் இப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தானா, அவன் ஒய்ஃப்கிட்ட உட்காந்து பேசும்போது, எதை தொட்டாலும் நல்லா இருக்குது, நான் வந்து எதுலையாவது நஷ்டப்படணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் ஒய்ஃப் சொல்லியிருக்குது, அரபு தேசத்தில் இந்த நாட்களில் பேரிச்சம்பழம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும், நீங்கள் இங்கே இருக்கிற பேரிச்சம்பழத்தை கொண்டு போய் என்ன பண்ணுங்கள், அந்த ஊரில் விற்று பாருங்கள், கண்டிப்பாக நஷ்டமாயிருவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கீங்க, ஒய்ஃப் ஐடியா கொடுத்துருக்கு. நல்ல ஐடியாவாக இருக்குதுன்னு சொல்லி தலைவர் என்ன பண்ணியிருக்கிறார், இங்கே இருக்கிற பேரிச்சம்பழத்தை கொண்டு போய் அரபு தேசத்தில் போய் சேல் பண்ணுறதுக்கு போயிருக்கிறார். போனால் அந்த டைமில் என்ன இருக்குது, அங்கே உள்ள மகாராணியுடைய மோதிரம் வந்து நகர்வலத்தின் போது காணாமல் போயிடுச்சு. பாலைவனத்தில் சல்லடை போட்டு தேடி இருக்கிறாங்க, கிடைக்கல. அந்த டைமில் போய் வால் போயிருக்கிறார். போயிட்டு அங்கே ஒரு கடையை போட்டு உட்காந்தா இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், அங்கே இருக்கிற காவலாளிகளுக்கெல்லாம், எப்படா நீ வந்து இங்கே வந்து என்ன இது சூம்பி போன பேரிச்சம்பழத்தை தூக்கி போட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னோடனே, நஷ்டமாகணும் தான் வந்தேன் அப்படின்னோடனே இவங்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. ஒரு உளவாளியாக இருப்பானோ, வேறு எதுக்கும் வந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி விசாரித்து அவனை போட்டு பாடாக படிச்சிருக்கிறாங்க. அப்போ அவன் சொல்லிடுறேன், இந்தமாரி என் தாய் தகப்பனை ப்ளஸ் பண்ணாங்க, நாங்கள் எங்கள் ஊரில் பெரிய பண்ணையார், நான் தொட்டதெல்லாம் நல்லாவும் செழிக்கும் அப்படின்னோடனே எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு இவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணும்பொழுது இவன் சொன்னான், நான்லாம் கீழே குனிஞ்சு ஒரு குத்து மண்ணல்னா கூட அது தங்கமாயிருமியா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எங்கள் அல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் டபக்குன்னு கீழே குனிஞ்சு கையை எடுத்துருக்கிறான். பார்த்தா ராணியோட மோதிரம் அதில் வந்துருச்சான். அப்போது அவனை அப்படியே இளவரசிட்ட கூட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள், ராணிகிட்ட கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த மோதிரத்தை கொடுத்த உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்போது ராஜா சொன்னாராம், அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கிறார், யார் நீ என்ன ஏதுன்னு, உன் பேரிச்சம்பழத்தை நானே விலை கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி முழு பேரிச்சம்பழத்தையும் லாபகரமாக வாங்கியிருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. பாருங்கள், புது சிருஷ்டிக்கான மகிமையும் அப்படி தான் இருக்குது. நான் நினச்சா கூட தோல்வியில் இருக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்கள், நான் நினச்சா கூட கடலில் இருக்க முடியாது. சொல்லும் போதே அவங்க கடல்ல இருந்து அந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாம், எல்லாம் புதிதாம். ஆமென், ஹல்லேலூயா. குமுதா சிஸ்டர், ரிசீவ் இட். எல்லாம் புதிதாம், எல்லாம் புதிதாம், எல்லாம் புதிதாம். சுரமணி சிஸ்டர், ரிசீவ் இட். எல்லாம் புதிதாம், எல்லாம் புதிதாம். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள புது சில்வாஸ் பிரதர், ரிசீவ் இட். எல்லாம் புதிதாம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் புது சிருஷ்டி. சொல்லுங்க, புது சிருஷ்டி. 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சொல்லுங்க, சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. இந்த பூரண அறிவு வேணும் அப்படிங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப புது சிருஷ்டி, புது சிருஷ்டி, புது சிருஷ்டின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ சரீரம் கூட புதுசா, இது மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சரீரம் அல்ல அப்படிங்கிறார். புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமாம், நீங்கள் புது சிருஷ்டியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு விதைக்க வழி தெரியல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா வழியை உண்டாக்குங்க. ஆமாம், கூகுள் பே, ஜிபே, அக்கௌண்ட் நம்பர் எது வேணாலும் கேளுங்க, தாராளமாக கூச்சமே படாமல் கொடுப்போம். அதனால் நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்கள், விதைங்க. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா யூ மஸ்ட் ஷோ. கடன்லேருந்து ரிலீஸ் ஆகணும்னா யூ மஸ்ட் ஷோ. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி வேற பெட்டர் வே கிடையாது. ஏமே சரீர சுகத்தை பெற்றுட்டிங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டிய பிள்ளை எங்கிட்ட கொடுங்க, அது கிடையாது. அப்படி சொல்லலை நான். சரியா? சுகம் இலவசம். பொருளாதாரத்தில் பணத்தின் மீது பற்றுதலோ, பணத்தின் மீது பணத்திற்கான ஆதாரம் இது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற இருதயத்தை உடைக்கிறதுக்காக தான் பணத்தை ஆண்டவர் விதைக்க சொல்கிறார். ஸோ மஸ்ட் ஷோ. பொருளாதாரத்தை குறித்து உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்ததுன்னா அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து கேட்கலாம். விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. என்ன சொல்லி விதைத்தார்களோ அதற்கான அறுவடை பெறட்டும். புது சிருஷ்டிக்கென்று நீர் வைத்திருக்கிற புதிய அறுவடைகள் அவங்களுக்கு உண்டாகட்டும் டாடி. வானத்துக்குரியவர்கள் என்கிற நம்பிக்கை இன்னிலிருந்து எங்களுக்குள்ள பெருகட்டும். ஆமாம், நான் வானத்திலிருந்து தான் குதித்தேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கட்டும் டாடி. நோயை பார்க்கும்போது நான் வானத்திலிருந்து வந்தவன், வெளியேற இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லட்டும். ஆமேன், ஆமேன். மண்ணுக்குரியவர்களை எல்லாம் வானத்துக்குரியவர்களாய் மாற்றட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஏமேன். போகிற இடத்துலலாம் விண்ணுக்குரியவர்களாய் போய் மண்ணுக்குரியவர்களை சந்திக்கும் பொழுது இவர்களுக்குள்ள விண்ணுக்குரிய தன்மை அவர்களுக்கு பாயட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் கனப்படுத்துவீராக டாடி, இயேசுவின் நாமத்தினால பிதாவே.